அனைவரின் மகிழ்வுடனும் பங்கு பெற இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பர்னபாஸ் அன்பியத்தார் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். நம் தந்தையர்கள் கூறும் நற்கருத்துக்களையும் நற்சிந்தனைகளையும் கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இந்த நிலை மாற இத்தெய்வீக திருப்பலியில் இறைவனை மன்றாடுவோம். நம் தந்தையர்கள், பெரியோர்கள், நம் பெற்றோர் வாயிலாக கேட்கும் அனைத்து போதனைகளையும் மனதிலே உள்வாங்கி நல்ல நிலத்தில் விழுந்த விதை போலவும் மகிழும் பனியும் மழையும் தாம் வந்த காரணத்தை நிறைவேற்றுவது போலவும் 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் செயல்பட்டு பலன் தரவும் படைப்பு அனைத்தும் ஒழுங்கே பேறுகால வேதனையும் நிலை மாறவும் தூய ஆவின் ஆற்றல் பெற்று நம் வாழ்வினை மாற்றிக்கொள்ள தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம்.
மனசுக்கு நிம்மதி. ஆண்டவன் சந்நிதி நம்முடைய குடும்பத்தின் நிம்மதி. உண்மையாலுமே நாம் இருப்பதும், இயங்குவதும், ஓடுவதும், செயல்படுவதும், உரையாடுவதும், உறவாடுவதும், பார்ப்பதும், பழகுவதும் எல்லாம் நிம்மதிக்காக தான். அந்த நிம்மதி எங்கே தான் கிடைக்கும்? அதான் கேள்வி இல்லையா? அந்த நிம்மதி ஆண்டவன் சன்னிதானத்தில் தான் முழுமையாக கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். அதனால தான் என்னவோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அழகும், அற்புதமும், ஆற்றலும், ஆசிரும், பலமும், மிகப்பெரிய ஒரு அணைப்பும், அரவணைப்பும் நிறைந்தது தான் இந்த சன்னிதானம். ஆகவே ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதியாக திருப்பலி நாம் கலந்து கொள்வோம். திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் நாம் இந்த திருப்பலியிலே பிறந்தநாள் வழியாக மேரி ஜார்ஜ் மெர்லின் டோனா ராயன் 21st year of her birthday, எஸ் கிராஸ் ஷாரன் 8th year birthday, சசந்திரா பிளஸ்ஸி 7th year birthday பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் கடவுள் தொடர்ந்து உள்ள ஆசீர்வதிக்கும். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக வி.ஏ. ஆண்டனி, இ.ஏ. அல்ஃபோன்சா, விஷால், எட்வின் ஜேசுதாசன் நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுக்கின்ற இவர்களை தொடர்ந்து ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க. மற்றும் இந்த திருப்பலியானது டெய்சி பெத்தலின், ஏ. மேரி, வி.கே. ஆண்டனி, காத்தியானி ரோசி, யுவோ ஆண்டனி, லூது மேரி, கஸ்தூரி, ஆரோக்கியநாதன், ஞானமேரி ஸ்ரீயா, அகஸ்டின், ஃபிலோமினா, ஃபர்காட்டன் சோல்ஸ் ஆஃப் த பிரைஸ், சேவியர், எம் மோசஸ், எம் ரோஸ்மேரி, கிறிஸ்டினா ராஜி, ராணி ஃபிலோமினா, ஜார்ஜ் வில்லியம்ஸ், ஹெலன் வில்லியம்ஸ், ஞானசேகர், ஜெரியாஸ், பிலிப், லூது மேரி ஆகியோருடைய ஆண்மலை பாட்டுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நிம்மதியும் நிறைவையும் தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், செய்யக்கூடாததை செய்ததற்காக ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனம் வருகிறோம். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததற்காக கடவுளிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து நம்மை அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மழையும் பனியும் நிலத்தை பண்படுத்துவது போல ஆண்டவரின் வாக்கும் ஆண்டவரின் விருப்பத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும் என்பதை இறைவாக்கினர் எசையா உறுதியாய் கூறும். முதல் வாசகத்திற்கு நம் செவிகளையும் மனதையும் பக்தியுடன் ஒருநிலைப்படுத்துவோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்முடைய வழிகளெல்லாம் வலம் கொழிக்கின்றன.
எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை. நல்ல நிலத்தில் விழுந்த விளைவனோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுளின் மாட்சியை காண படைப்பு பேராவலுடன் காத்திருக்கிறது. அடிமை நிலை மாறி கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பொறுமையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும் எதிர்நோக்கோடு இருக்கிறது என்று புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இரண்டாம் வாசகத்தை பக்தியுடன் கேட்போம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தாம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 இறைவாக்கியங்கள் 1 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய்
அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பது இல்லை, கேட்டும் கேட்பது இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வது இல்லை. உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வது இல்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேர் அற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்கள், உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாரத்தில் முதல் நாளில் வாரம் 6 ஆண்டவரின் வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்கு என்று உங்களெல்லாம் ஊக்கமும் உற்சாகத்தோடு, நிச்சயமாக ஒரு பெரும் மகிழ்ச்சி தான்
அடிக்கடி சிந்திப்பேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களை தயாரித்து கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு சவால். குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களாக நீங்கள் கணவன் மனைவியுமாக பிள்ளைகளுமாக இரவு நேரத்தில் திட்டமிட்டு காலையில் எழுந்து, அதுவும் வெகு சிறப்பாக நம்முடைய பங்கில் நிறைய திருப்பலிகள் இருந்தாலும் பழக்கத்தில் நாம் அந்த காலை பங்கெடுக்கின்ற ஒரு திருப்பலி, அந்த நாள் நமக்கு நன்றாக அமையும் வாரம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடிய உங்களை எல்லாம் நிச்சயமாக நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு பலனை கடவுள் உங்களுக்கு வழங்குவார் என்ற ஒரு சிந்தனையில் மகிழ்வோடு மனநிறைவோடு இருப்பதில் நிறைவு கண்டு இருக்கின்ற வரை மகிழ்வோடு பயனுள்ள பலனுள்ள மக்களாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குள்ளே இந்த நாளுடைய அழகான விஷயங்களே நல்ல அழகான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மெருகேற்ற கடவுளுடைய வாக்குதத்தம், கடவுளுடைய இறை வார்த்தை ரொம்ப அழகான பகுதி. அதாவது பிரபலமான கடந்த நூற்றாண்டில் ஒரு பிரபலமான மனநல மருத்துவர், சைக்காட்ரிக் டாக்டர், பாப்புலர் ஃபேமஸ் ரினவுண்ட் டாக்டர். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து ஸ்மைலி பிளாங்க்டன். அவருடைய புத்தகமெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கும். அவரிடத்தில் ஒரு இளைஞன் ஒருவன் பார்க்க சொல்லுகிறான். வாழ்க்கையில் நொந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் மத்தியிலே குழப்பத்தோடு வாழ்கின்ற அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நிம்மதி இல்லாமல் நிறைய ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை போய் பார்க்கிறார். அப்போது டாக்டர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பம், என்ன செய்யறதில்ல, ஒரு வழி சொல்லுங்களேன். டாக்டர் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு மேசை மேலே இருந்து ஒரு புக்கை எடுத்து இந்த புக்கை வாசித்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. இவன் என்ன டாக்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், இந்த புக்கை எடுத்து வாசித்துட்டு வாங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சற்று கோவப்பட்டாலும் அவர் சொல்கிறாரு, இந்த புக்கை எடுத்து வாசித்துட்டு வா, நான் சொல்கிறது செய், இந்த புத்தகம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று. சரின்னு சொல்லிட்டு அவனை அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறான். தொடக்கத்தில் அவனுக்கு சலிப்பும் சோர்வுமாகிறது, பிறகுதான் தித்திக்கின்ற திவிட்டாத இன்பம் போல அந்த புத்தகம் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பித்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டுமாக அந்த மனநல மருத்துவரை பார்க்க வந்து, டாக்டர் நீங்கள் சொன்னது உண்மைதான், இந்த புத்தகம் நான் வாசிக்க அதனுடைய தொடக்கத்தில் மதிப்பில்லை என்று நான் உணர்ந்தேன், ஆனால் அந்த மதிப்பை நான் பிறகு உணர்ந்தேன் வாசிக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு மாற்றம் என்று சொன்னார். அந்த சைக்காட்ரிக் டாக்டர் சொல்கிறார், அந்த புத்தகம் வெறும் ஒன்றுமில்லை, இட்ஸ் எ பைபிள், கிறிஸ்துவர்கள் பயன்படுத்துகின்ற திருவிவிலியம். ஆகவே நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய கவலை, ஒரு தீர்வு இல்லைன்னு. என் மனசுக்குள்ளே பட்டது ஒன்று தான், இந்த விவிலியம் தான் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும், அதனால தான் இதை நான் உனக்கு ஆலோசனையாக வழங்கினேன் சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்தார். நம்முடைய குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் உறவின் சிக்கலுக்கும் தீர்வு திருவிவிலியத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அவர் பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, ரொம்ப அழகான பைபிள் என்பது ஒரு கேள்வியோடு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒரு சின்ன கேள்வி கொடுக்கின்ற துருப்புச்சீட்டிலேருந்து நீங்கள் கேள்விக்கான பதிலை கண்டுபிடி. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய பொக்கிஷம் எது? வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரெஷர் இந்த கேத்தலிக்? சொல்லுங்கள் பார்ப்போம். கத்தோலிக்க திரு அவை, நம்முடைய திருச்சபை, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய பொக்கிஷம் என்பது எதுவாக இருக்கும்? ஒன்று என்னவாக இருக்கும்? பைபிள். ஒன்று திருவிவிலியம். ரெண்டு என்னவாக இருக்கும்? நற்கருணைக்குள்ளாக ஒரு வார்த்தை சொன்ன த ட்ரெடிஷன், பாரம்பரியம். 2026 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரம்பரியம். ஆக த பைபிள் த சோலா ஸ்கிரிப்சர் என்று சொல்வார்கள். லத்தீன் வார்த்தை சோலா ஸ்கிரிப்சர்னா ஒன்லி த பைபிள். ஆகல இதுதான் ரெண்டு மிக முக்கியமான பொக்கிஷம். ஃபாதர் ஒரு முறை ஒரு பங்கில் ஒரு ஃபாதர் ஒரு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனான்னு அந்த பையன், அவங்க வீட்டில் இருந்த பையன், ஒரு 6ஆம் கிளாஸ் பையன் சொல்கிறான், ஃபாதர் எங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளில் இருக்கிற அத்தனையும் எனக்கு தெரியுன்றான். என்ன சொல்கிறான்? எங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளில் இருக்கிற அத்தனையும் எனக்கு தெரியும். ஃபாதருக்கு ஒரே ஷாக். 6ஆம் கிளாஸ் பையனுக்கு எப்படிறா பைபிளில் இருக்கிறதுலாம் தெரியும்னு சொல்லிட்டு, எங்கள் பைபிளில் இருக்குது ஒன்று சொல்லுன்னு அப்படின்னு சொன்னாலும் அந்த பையன் அவங்க வீட்டில் இருக்க பைபிளில் இருக்க எங்கள் அப்பாவுடைய ஆதார் கார்டு இதில் தான் இருக்குது, எங்கள் அம்மாவுடைய பேங்க் பாஸ்புக் இதில் தான் இருக்குது, எங்கள் தாத்தாவுடைய மருந்து சீட்டு இதில் தான் இருக்குது. இதை பார்த்து மயக்கமாக வந்துட்டுருக்கோம் இல்லையா? பல நேரங்களில் பைபிளை நம்ம பயன்படுத்தாமே இருக்கக்கூடாது. திருவிவிலியம் ரொம்ப அழகு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகான விஷயம். எபிரேயருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை, பலமுறை பல வழிகளில் பல முறைகளில் பேசிய கடவுள் இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய பழைய ஏற்பாடு முழுவதும் இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் தான் வாழ்கின்ற இந்த இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசுகிறார். யார் அந்த மகன்? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது,
வார்த்தை கடவுளோடு இருந்தது, கடவுள் வார்த்தையாக இருந்தார். அப்போ தொடக்க நூல் 1:1 ஆக ஆண்டவர் இறைமகன் தண்ணீர் மேல் அசைவாடினார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ இயேசு வார்த்தையாக இருந்தார். அப்போ வேர்ட் இஸ் ஜீசஸ். அதனால தான் ரொம்ப அழகாக யோவான் நற்செய்தி 1:14 வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்ட. வேர்ட் பிகம் ஃப்ளஷ் அண்ட் டுவெல்ட் அமாங் அஸ். ஆகையால இறை வார்த்தை மனு உருவெடுத்து நம்மிடையே குடிகொண்டார். அப்ப ஜீசஸ் இயேசு என்பது என்னவென்றால் த வேர்ட், இறை வார்த்தை தான். அந்த இறை வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை தான் எபிரேயர் திருமுகம் 4 இறை வார்த்தை 12. இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் வெட்டக்கூடிய கூர்மையான வாளைப்படு. இன்னும் அழகாக திருவிவிலியத்தில் வார்த்தையினுடைய வல்லமையை அவ்வளவு அழகாக சொல்லும். அதாவது திரு பாடல் 119 105 வார்த்தை, உன் வாக்கே என்னுடைய காலடிக்கு விளக்கு, உன் பாதையே எனக்கு ஒளி என்று சொல்லப்படும். இன்னும் அழகாக இறை வார்த்தை பாறை போன்றது, சமிட்டிய பிளக்கின்ற பாறை போன்றது இறை வார்த்தை. இறைமையா எழுதிய புத்தகம் 23 இறை வார்த்தை 29. இன்னும் அழகாக இறை வார்த்தை தெவிட்டா தேனை போன்றது. கடவுளுடைய வார்த்தை என்பது ரொம்ப அழகாக. அதிலும் இன்னும் அழகாக இறை வார்த்தை ஒரு விதையை போன்றது. இந்த முதல் வாசகம் நற்செய்தி பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்மோட கனெக்ட், அவர் ரொம்ப அழகாக நமக்குள்ளாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இயேசுனுடைய வாக்குத்தத்தம், இயேசுடைய வார்த்தை ரொம்ப அழகான பகுதி. இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை என்பது விதை போன்றது. முதல் வாசகம் நற்செய்தி. அதில் இந்த முதல் வாசகம் எங்க? எசேயா புத்தகம் 55 10-11 ரொம்ப அழகான பகுதி. ஆண்டவர் சொல்கிறார், இறைவாக்கினை சொல்லுகிறார், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நனைத்து முளையை அரும்பி வளரச் செய்து அது விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கின்றன. அதுபோல என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தை அதனுடைய தன்மையை செயல்படுத்தாமல் என்னிடம் திரும்பி வருவது கிடையாது. தட் இஸ் அ பவர் ஆஃப் த வேர்ட். ஆக இயேசுனுடைய வார்த்தை எதற்காக கொடுக்கப்படுகிறதோ, கடவுளுடைய வார்த்தை அதனுடைய பயனை கொடுக்காமல் திரும்பி வருவது கிடையாது. என்ன அழகு பார்த்தீங்களா? இதில் 3 உண்மைகள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, இறை வார்த்தை என்னாலும் என்னது? இறை வார்த்தை பயன் தருகிறது. கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நமக்கு என்னாலும் வார்த்தையின் வழியாக பயன் தருகிறார். நீங்கள் பாருங்க, நீங்கள் எதை சாதித்தீர்கள் என்று கடவுள் கேட்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உலகம் பார்த்தனா சாதனை, அச்சீவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. கடவுள் என்ன கேட்பார்? நீங்கள் என்ன சாதிச்சிங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், படிச்சிங்க இல்லையா, என்ன சாதித்தீங்கன்னு கேட்பார். எப்படிப்பட்ட நிலங்களாய், எப்படிப்பட்ட பயனுள்ள பலனுள்ள மக்களாய் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க. தட் இஸ் ஜீசஸுடைய பர்ஸ்பெக்டிவ். எப்படி பயனுள்ள ஒரு குடும்பத்தில், ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், தனிப்பட்ட வாழ்வில், கிறிஸ்தவ குடும்பத்தில் எப்படிப்பட்ட பயனுள்ள, அதான் இன்றைக்கி நாளுடைய நற்செய்தியும் சொல்கிறது. நல்ல நிலமாய் பயனுள்ள பலனுள்ள மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள். அதான் ஆண்டவருடைய பார்வையாக இருக்கும். ஆக கடவுளுடைய வார்த்தை எனது ஒரு நாளும் எனது பயன் தராமல் போகிறது. கடவுளுடைய வார்த்தையில் எப்போதும் பயன்தான். 2வது, கடவுளுடைய வார்த்தை பொய்யாக, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒழியாது. இன்னும் அழகாக மத்தேயு நற்செய்தி 7 என்னது? பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது எப்படி அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு சக்தியாக, அதுபோல கடவுளுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை அமைய வேண்டும். ஆகையால கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அதே போல கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. ஆக கடவுள் ஏன், கடவுள் நம்மோட இறை பைபிள் இல்லையா, த பைபிள், த விவிலியம் நாம் படிப்பது, கேட்பது, சிந்திப்பது, சுவாசிப்பது, நேசிப்பது, ஆண்டவருடைய வார்த்தை எடுப்பது, தூயாவின் வழியாக வாசிப்பது ஒரு நாள் வீண் போகாது. அதனுடைய பயனையும் அதனுடைய பலனையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நாளுடைய 2ஆம் வாசகம் ரொம்ப அழகான பகுதி. புனித பவுலடியார் 8ஆம் அதிகாரம், அதாவது ரொம்ப அழகூர விளக்குகிறார் தூயாவுடைய அந்த வாழ்வியல் நன்மை. அது படைப்பை பற்றி சொல்ல, கிரீச்சர், படைப்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். படைப்பு அனைத்தும் என்ன சொல்கிறார்? பவுல் சொல்கிறார், படைப்பு அனைத்தும் அது கடவுளுடைய மகிமைக்காக ஏக்கத்தோடு
காத்திருக்கிறது. கடவுளுடைய மகிமைக்காக படைப்புகள் அனைத்தும் காத்திருக்கு. அப்படி என்றால் செடிகள், கொடிகள், மரங்கள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு விவசாயி, அந்த விவசாயி நிலத்தில் அவர் விதைக்கிறார். அது உடனே பயன் தராது. அது தண்ணி ஊற்ற வேண்டும், உரத்தை கொடுக்க வேண்டும், பிறகு முளைக்க வேண்டும், செடியாக மரமாக இப்படி என்று. ஆகையால் அது அதனுடைய தன்மைக்காக காத்திருக்க வேண்டும். அதுபோல நாம் கடவுளுடைய மகிமைக்காக படைப்புகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. படைப்புகள் காத்து கொண்டு இருக்கின்றன, நாமும் காத்து கொண்டு இருக்கோம். அப்படி என்றால் அதாவது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜபம் இன்னைக்கு என்ன வேண்டுதலோ உடனே கிடைச்சிடணும், உடனே தீர்வு, உடனே நமக்கு இது வேணும், உடனே அது வேணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போல இல்லையா, உடனே நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் ரெடிமேட் ட்ரெஸ், இது போல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே வரும். அப்படி அல்ல. we need to have the wait. கடவுளுடைய பொறுத்த வரைக்கும் நாம் காத்து கொண்டு பொறுமையாக, சோதனைகள் வருகின்ற போது விழுவது அல்ல, நாம் பொறுமையாக காத்து கொண்டு நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தால், துயரங்கள் அல்லது கஷ்டங்கள், நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள், நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் இதெல்லாம் பறந்து போகும் என்ற கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது. எப்படி படைப்புகள் அத்தனையும் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டு இருக்கிறோம், அதுபோல மனிதர்களாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களோ, சரிவுகளோ, சறுக்கல்களோ அல்ல துன்பங்களோ, துயரங்களோ, அவமானங்களோ, நோய்களோ, மரணங்களோ இவையெல்லாம் நாம் சந்தித்து பொறுமையாக கடவுளுடைய மகிமைக்காக காத்து கொண்டு இருப்பது. தியாது ஷாதி ஒரு மிகப்பெரிய இறையலார் சொல்வார், all the creatures are moving forward to the omega point என்கிறார். what is the omega point according to the தியாது ஷாதி? omega point என்பது இயேசுதான் அந்த omega point. ஆகவே நாம் எல்லோரும் இருப்பதும் இயங்குவதும் இயேசுவோடு நாம் இணைவது தான். அதான் அழகான சித்தாந்தம். ஆகவே அதனால தான் பாருங்க, யோவான் நற்செய்தி 15 நம்ம இயேசுவோடு இணைந்த வாழ்வு தான் இனிமையான வாழ்வு. இயேசுவோட எப்படி நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் அன்றி பயன் தர பலன் தர இயலாது. அம்மாய் வித் ஜீசஸ் இல்லையா, ரொம்ப அழகு இல்லையா? கடவுள் நம்மோடு இருக்கிறார். யாருக்கா சந்தேகம் இருக்கா? கடவுள் நம்ம கூட இருக்கிறார், இல்லை சந்தேகம் இருக்கா? நோ டவுட், கடவுளோடு நாம் இருக்கிறோமா, அதான் பெரிய விஷயம். ஜீசஸ் இஸ் வித் அஸ், ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் இங்கே இருக்கு. ஆனால் நாம் இயேசுவோடு நாம் இருக்கிறோமா? அம்மாய் வித் ஜீசஸ். என்னுடைய குடும்பம் இயேசுவோடு இணைந்திருக்கிறதா? என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் உணர்வுகள், என்னுடைய தேடல்கள் இயேசுவோடு இணை. தட்ஸ் எ கொஸ்டின், தட்ஸ் எ சர்ச். அதான் தேடல், அதான் கேள்வி, அதான் தேடலின் படலம். ஆக நம்பிக்கையோடு கடவுளுக்காக, கடவுளுடைய மகிமைக்காக காத்து கொண்டு நம் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல் வந்தாலும், யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு சிக்கல் இல்லை, யாருக்கு இருந்தாலும் பொறுமையாக காத்துக்கொள். கடவுள் பார்ப்பார், கடவுள் பார்த்துக் கொள்வார். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையுடைய மனிதர்களாக, மக்களாக வாழ்வது. இன்னும் கிளாசிக்கலாக இன்றைய நாளுடைய நற்செய்தி நிலங்களை பற்றி. எத்தனை நிலம் பற்றி சொல்லப்படுகிறது? 4 நிலங்கள். 3 நிலம் பலன் தரவில்லை, அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். ஆனால் பலன் தந்த நிலம் போல நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகு. எல்லாருக்கும் ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கைக்காக ரொம்ப பேர் காத்துட்ருக்காங்க. நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பார்த்தா ஒரு நாள் வாழ்வதற்காக ஒரு நோயாளி போராடுகிறாங்க. ஒரு நாள் வாழ்வதற்காக எத்தனையோ பேர் நினச்சி பாருங்கள், எத்தனையோ பேர். ஆகல இன்றைக்கு கொடுத்த இந்த நாளில் நாம் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பயன் தருகின்ற பலனுள்ள மக்களாக உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. அதனால தான் ரொம்ப அழகாக ஒரு 4 நிலத்தை பற்றி சொல்கிறார் ஆண்டவர். பாருங்க, ரொம்ப அழகாக அவர் ஒரு இயற்கை சுவாசி, இயற்கை ஒரு நேசி இல்லையா, நேச்சுரலோட ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு ஓமை சொல்ற பேரபிள் இல்லையா. ஒருவன் விதைக்க சென்றான், விதைப்பவர் இறைவன், விதை இறை வார்த்தை, விதைப்பவர் விதைக்க செல்லுகிறான். 4 நிலங்களில் விதை விழுகிறது. முதல் விதை வழியோரம் விழுகிறது. வழியோரம் விழுந்த விதை வழியில் போகிறவங்களாம் மெரிச்சிடுவாங்க. பிறகு பறவைகள் வந்து தின்னும். அப்படின்னா என்ன? கடவுளுடைய வார்த்தை நம்மோட கனெக்ட் ஆகவே ஆகாது. நம்மலாம் கோயிலுக்கு வருவோம், இறைவனுடைய வார்த்தையை கேட்போம், எந்த விதத்தில் இதயத்தை தொடாது. அப்படியே வந்து ஃபாசில்னு சொல்லுவாங்க. ஃபாசில்னா அந்த இறுக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படியே இருந்துட்டு அப்படியே போகுது. ஒரு விதத்தில் மனசுக்குள்ளாக கடவுள், இறை வார்த்தை, நம்பிக்கை, ஆண்டவர் மேல் விசுவாசம் நம்மை கனெக்டே பண்ணாது. ஆனால் வருவோம், கோயிலுக்கு வருவோம், ஞாயிற்றுக்கிழமை வருவோம், கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம், மாதாகிட்ட வேண்டுவோம், எந்த விதத்துலையும் கனெக்ட் ஆகாது.
அப்போ என்னது வழியோரம்? அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு வழியோரம் விளைகின்ற மனநிலை, அது போன்ற நிலங்களாகவா? ஒரு கேள்வி. ரெண்டாவது என்னென்ன, பாறை நடுவில் விதைக்கப்பட்ட விதை. நல்ல கோயிலுக்கு வருவோம், நல்லா ஜெபிப்போம், நல்லா இருக்கும். ரொம்ப ஐயோ ஃபாதர் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது, இறை வார்த்தை பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சொல்லுவோம். வீட்டுக்கு போன உடனே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு கஷ்டம், அவ்வளோதான் போச்சு, மறுபடியும் பழைய வாழ்க்கை. அப்படி என்னென்னா வேரற்றவர்கள். தேர் இஸ் நோ ஃபவுண்டேஷன், எந்த வேரும் இல்லாமல், பிடிப்பு இல்லாமல். தேர் இஸ் நோ grip in our family, there is no grip in our spirituality, there is no grip in the discipline, there is no grip in the self control. ஆகவே நம்ம ஒரு வேரற்ற மனிதர்களாகவா? அது ஒரு கேள்வி. நம்ம வேரற்ற மனிதர்களாக அப்படியே வரோம் போகிறோம், நல்லா இருக்குது, முயற்சி எடுப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை கவலை கஷ்டம் வந்தால் ஒரு அடிமைத்தனம் இல்லது ஒரு தீய செயல் அப்படியே விழுந்துருது. அதுவா? மூன்றாவது, முட்செடிகள் நடுவில் விதைக்கப்பட்ட விதை. முட்செடி என்ன செய்யும்? முளைக்கும், செடி வரும், ஆனால் முட்செடியே சாவச்சிடும் இல்லையா? முட்செடிகள் போல பல விஷயங்களுக்கு, அது நம்முடைய பண ஆசைகளோ, பதவி ஆசைகளோ, தவறான வாழ்க்கை முறைகளோ, த ராங் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நிறைய தவறான உறவுகள், நிறைய தவறான உறவுகள், தவறான பழக்கங்கள், தவறான வழக்கங்கள், தவறான பாதைகள், தவறான போலித்தனமான வாழ்க்கைகள். ஆக முட்செடிகள். ஆக நமக்கு நல்லா இருக்கும், கடவுளே என்று நாம் தொடங்க ஆரம்பிப்போம். இது போன்ற முட்செடிகள் போல உலக கவர்ச்சிகள், பொய்கள் நம்மை அழுத்தி 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 மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கை வீணா. இதெல்லாம் ஒரு கேள்விக்காக தான். முட்செடிகள் போல எது நம்மை நெருக்கி சாகடித்து கொண்டு இருக்கின்றன. நான்காவது, நல்ல நிலம். எந்த சூழ்நிலையும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், என் குடும்பத்தை காப்பாற்ற கடவுள் என்ன கூட இருக்கிறார். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் இயேசுவுக்காக என்று நாம் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தரக்கூடிய நல்ல நிலமாய். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம மனநிலை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய மனசு, நம்முடைய இதயம் நல்ல நிலமா? அது ஒரு பெரிய சவால். நல்ல நிலமாய் மாறதான் கடவுள் நம்ம எல்லாரையும் அழைக்க. ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் பலவீனங்கள் பலமாக மாற்றுவது இறைவன். என்னதான் குறைகளாக இருந்தாலும் குறைகளை நிறைவாக மாற்றுகிறது. ஆகவே இயேசுவின் மேல் அந்த ஆழமான நம்பிக்கை வைத்து, கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து, கடவுளுக்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்து நல்ல 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 நிலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பயன் தர வகையில் பலனுள்ள மனிதர்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். அந்த முயற்சியை தான் கடவுள் ஆசீர்வதிப்பார். முடியும் என்றால் முயற்சி செய்யுங்கள், முடியாது என்றால் பயிற்சி செய்யுங்கள், அவ்வளவுதான். ஆகையால் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வும், மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நல்ல குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வாழுங்கள். இறைவன் நம்ம கூட இருந்து நம்ம வழி நடத்துவார். ஆண்டவர் ஆசீர்வாதம் எல்லார் மேலும் கடவுள் வழி நடத்துவாராக. God bless you. எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். Yeah.
வல்லமையான வெடிகுண்டு ஒன்று உள்ளது என்கிறார். இந்த வெடிகுண்டு திரு விவிலியம் இது உலகத்தின் கலாச்சாரத்தை மாற்றும் என்கிறார். உலகத்தையே தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை திரு விவிலியத்துக்கு உண்டு. ஆனால் அவர் சொல்கிறார், ஏனோ கிறிஸ்துவர்கள் இதை இலக்கிய புத்தகமாகவே பார்க்கிறார்கள் அப்படி என்று முடிப்பார். ஆகவே ஆண்டவருடைய அற்புதமான அன்பு கடிதம் தான் திரு விவிலியம். விவிலியத்தின் பார்வையில் நாம் வளர்ப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். சில பல பொது தேவைகளை நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் அரசருக்கெல்லாம் அரசனான எம் இறைவா, இறை மக்களை ஆளும் திரு தந்தையையும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்களின் அழைப்பு நிலையை உணர்ந்து செயல்படவும், ஏற்ற தாழ்வின்றி அனைவரையும் சமமாக நடத்தவும், சிறந்த ஞானத்தையும் நற்சுகத்தையும் தரவும் எங்கள் பங்கிலே இறை அழைத்தல் மிகுதியாக வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் ஆற்றலே இறைவா, உலகெங்கிலும் நிலச்சரிவு, நிலநடுக்கம், மேகவெடிப்பு, பெருவெள்ளம், சுனாமி, அதிக வெப்பம் போன்ற இயற்கை சீற்றங்களால் மக்கள் தங்கள் வாழ்வை தொலைத்து நிம்மதி இழந்து உறவுகளையும் உடல் உறுப்புகளையும் இழந்து தவிக்கும் அனைவரையும் உன் முன் சமர்ப்பிக்கிறோம். காலங்களும் யுகங்களும் உம்முடையன. இத்தகைய பேரிடரிலிருந்து மக்களை காக்கும்படியும் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை மாறி தேவையான ஆறுதலும் ஆதரவும் கொடுத்து காக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல நிலத்தில் விழுந்து விதையாய் இருக்கும் எம் பங்கு மக்களின் தேவைகள், அவசர நிலைகள் அனைத்தையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மேலும் இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவரின் உள்ளத்தின் தேவைகளை அறிந்த எம் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தருகின்ற அன்பு தெய்வமே, இறைவா எங்கள் அனைவரின் தேவைகளை நிறைவேற்றும். அனைவரும் மன நிம்மதியோடும் மன அமைதியோடும் வாழ்ந்திட நீர் விரும்பிய பலனை அவரது 30 மடங்காவது பலன் தர வேண்டும் ஆண்டவரே. அதிலும் குறிப்பாக திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித பர்னபா அன்பிய மக்களை ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் வாய் சொற்களையே மருந்தாக்கி குணமளித்த மருந்துவரான எம் இறைவா, எம் பங்கில் நோயுற்று இருப்பவர்களையும் மருத்துவமனைக்கு கூட செல்ல இயலாதவர்களையும் கண்ணோக்கி அவர்களுக்கு ஏற்ற மருத்துவத்தையும் பொருளாதார தேவைகளையும் சந்திக்கவும். ஆதரவு அற்றவர்கள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் கண்ணோக்கி அனைவரும் அனைத்து பெற்று மகிழ்ந்து வாழ வர வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆபிரகாமுக்கு கடல் மணலை போல உறவுகளை தந்த இறைவா, ஈசாக்கை ஆசீர்வதித்த இறைவா, யாக்கோபை ஆசீர்வதித்த எம் இறைவா, எம் பங்கிலே திருமண வயது வந்த அனைவருக்கும் ஏற்ற துணையை தந்திடவும், தகுந்த வேலைவாய்ப்பு இன்றி துயரப்படும் எம் இளையோர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பை தந்து அதன் மூலம் அவர்களின் குடும்பங்களை ஆசீர்வதித்து அனைவரின் வாழ்வையும் செம்மையாக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் என்று நம்முடைய குடும்பத்தின் அவசியத்தை ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நம்முடைய குடும்பம் இயேசுவின் வார்த்தையினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதை நீங்கள் சுபிக்கலாம். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவா, உடைய வார்த்தையே உண்மை, உடைய வார்த்தையின் ஒளியில், உடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை வழிநடத்தும். அதோடு நம்முடைய குடும்பத்தின் தேவைகளாக சில பேருக்கு குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, சமாதானத்திற்காக, உடல் நலத்திற்காக, வீடுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, தொழில் முன்னேற்றம், தொழில் ஆசீர்வாதம், சில தடைகள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், கணவனுடைய மனமாற்றத்திற்காக, பிள்ளைகளின் நல்வழிக்காக, இதெல்லாம் மனசுக்குள்ளாக ஏக்கங்களோடு பெருமூச்சோடு இங்கு வந்திருக்கிறது. அதற்கான ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் வழியையும் வாழ்வதற்கான திராணியும் மன வலிமையும் கடவுள் வழங்குகிறார். ஆண்டவர் இயேசு நம் எல்லா குடும்பங்களையும் நிச்சயம் நம்புகின்ற நீங்கள், கடவுள் தானே உங்களை படைத்தார், பராமரித்தார், கணவன் மனைவியுமாக உயர்த்தி பிள்ளை பேறுகளை எல்லாம் கொடுத்தார் அல்லவா?
அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் மகிழ்வோட மனநிறைவோட பயனுள்ள 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக நல்ல நிலம் போல வாழ நீங்கள் முயற்சிடுங்கள். கடவுள் நம் எல்லாருடைய முயற்சியும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரர்களை நம்ம எல்லோரும் இணைந்து கடவுள் சன்னிதானத்தில் அவர் வழங்கக்கூடிய அருள் ஆசை நிறைவு நிம்மதியை நோக்கி பயணிக்க ஆண்டவர் வார்த்தையின் மேல் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கட்டி எழுப்ப ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திராவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லை இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்களினை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவுக்கு கொண்டு அவர் பாவத் தவிர மற்ற அனைத்தும் எங்களை போல இருக்க திருமணம் கொண்டு
இவ்வாறு நீரும் திருமகனும் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். ஆனால் நாங்கள் கீழ்ப்படையாமையால் பாவம் செய்த இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படினால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரை வானகத் தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமையெல்லாம் பறைசாற்ற அக்கலைப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாம். கட்டப்பட்ட வீடு போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு, துறவர வாழ்வு கட்டி எழுப்பதால் ஆண்டவர் அருள் ஆசிரை பொழிகிறார். எவ்வளவு சூழல்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சரிவுகள், சறுக்கல்கள், நோய்கள், பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல எந்நேரத்திலும் கடவுள் பார்த்து கொள்வார். அழைத்த ஆண்டவர் அக்கறையோடு படைத்த கடவுள் பராமரிப்பார். மரத்தை வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார் என நம்பிக்கையோடு வாழக்கூடிய மனிதர்களாக வாழ ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பமெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த குடும்பமாக மாற இயேசுவிடத்தில் செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகனில் தம்மை கையளித்ததோ, அப்பத்தை எடுத்து தமது சீடர்களுக்கு அளித்தவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட இரவு விருந்தை அருளிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்களில் ஊறி தமது சீடர்களுக்கு அளித்தவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக நம்பிக்கையும் மாறி பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் மனமை தாழ்மையுடன் மன்றாடுகள் இறைவா. உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவுகூர்தலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்தலும் அன்பான இயேசுவை நம்பிக்கையோடும் நலத்தையும் வளத்தையும் அருளையும் ஆற்றலையும் தேடி வரக்கூடிய அத்தனை விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீரார். இன்றைக்கும் நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டு குடும்பங்களை எல்லாம் கட்டி எழுப்பிக் கொண்டு மாபெரும் நல்ல நிலங்களாக மனிதர்கள் மக்கள் உருவாக 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பயன் தரக்கூடிய மனிதர்களாக குடும்பங்களாக வாழ் அருள் புரியும். சோர்வுகளோடும் கவலைகளோடும் கஷ்டத்தோடும் சோதனையோடும் போராடக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயம் நம்பிக்கையும் நலத்தையும் மக்களுக்கு வழங்குவீராக. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு கருத்துக்கள், நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்க திருப்பலி கருத்துக்கள் அத்தனையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் அளவு கடந்த உம்முடைய இளைப்பாறுதல் இந்த ஆன்மாக்களுக்கு வழங்கும்படியாக வேண்டுகிறோம். உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உணவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய யாரை ஒன்றைத்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றது. இதயபூர்வமான கடவுளுக்கு நன்றி. நம்முடைய வாழ்வெல்லாம் குடும்பமெல்லாம் கடவுளுடைய வார்த்தையினால் கட்டி எழுப்புகின்ற குடும்பமாக, அதில் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ சரிவுகள், எத்தனையோ சிக்கல்கள் இருந்தாலும் இறைவன் இருக்கிறார், கடவுள் பார்த்து கொள்வார். நிச்சயம் நம் ஆண்டவர் படியெடுப்பார், உழைப்புக்கேற்ற சன்மானத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியோட மனநிறைவோடு கடவுளை போற்றி வாழ்த்தி நாம் பாடி நாம் செபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருப்போம் பேரின்பத்திற்காகவும் எம்மிக்கராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள்
ஆண்டவருடைய அமைதியினாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு எவ்வளவு அழகாக கதை சொல்கிறார், ஓமையை சொல்லுகிறார். விதைப்பவர் இறைவன், விதை என்பது இறைவார்த்தை. இறைவார்த்தை விதையாக விருட்சியமாக விதைப்பவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது கிடையாது. நம் உள்ளத்தில் வழியோரம் பாறை நிலம் முச்செடி போல அதை பற்றி நாம் சிந்திக்காமல் நல்ல நிலமாய் எப்படி 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பயன் தருகின்ற பலனுள்ள மனிதர்களாக மக்களாக வாழ நம்ம எல்லாம் வழிநடத்தி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
பாசத்துக்கும் உரிய இறை மக்கள் உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நம்முடைய வாரந்தோறும் நம்முடைய அழகான இந்த எனர்ஜெட்டிக் பாயிண்ட், ஒரு சக்தியின் ஒரு புள்ளி தான் திருப்பலி, இந்த ஞாயிறு கல்வாரி பலி. அந்த சக்தியின் புள்ளியில்தான் தொகுப்பு தான் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை தான் இந்த இடத்தில் நாம் பெறுகின்றோம். இங்கிருந்து தான் அடுத்த காய்க்கான நகர்வுகளே நமக்கு ஆரம்பமாகுது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை நகர்வுகள் இங்கிருந்து ஆரம்பமாக தொடர்ந்து நாம் வருவதும் தேடுவதும் கடவுளை கதியென்று நாம் இருப்பதும் சரி செய்து கொள்வதும் சரிப்பட்டு பண்பட்டு பதுப்படுத்தப்பட்டு மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மகிழ்வோடு மனநிறைவோடு எடுத்துச் செல்லதான் கடவுள் தரக்கூடிய அற்புதமான ஆசீர் ஞாயிறு திருப்பலி. இந்த ஞாயிறு திருப்பலின் மகத்துவத்தில் தொன்மையில் பெருமையோடு மகிழ்வோடு வாழுங்கள். இந்த நாள் இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும். ஆண்டவர் கொடுத்த அற்புதமான இந்த நாளுக்காக வாரத்திற்காக கரவொலி எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக இறைவனுக்கு நாம் சொல்லுவோம். அன்புக்குரிய ஞாயிறு அறிவிப்புகள், சில அறிவிப்புகள். முதலில் இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த புனித பர்னபாஸ் அன்பைத்தை சார்ந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப ஆர்வத்தோடு சில வித்தியாசங்கள் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். பிளக்கார்ட்லாம் கொடுத்துட்டு வந்து செடியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். சிறு முயற்சிகள், அதில் மிகுந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் தலைவருக்கும் பொறுப்பாளர்களுக்கு இறை மக்களும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அதுபோல் வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அன்பியங்கள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக அன்பியங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அன்பியங்கள் குட்டி திருச்சபை ஆகவே நல்ல ஒரு அழகாக ஆரோக்கியமான பங்காக மாற்ற பல பேருக்கு நேரமில்லை. அதை பற்றி ஒரு கவனக்குறைவும் இருக்கக்கூடாது. கூடுமான அளவுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் நாம் செயல்படணும் அப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட முயற்சிகள் எடுங்கள். அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித அக்குவினாஸ் அன்பைத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள்: புதன்கிழமை புனித பொனவெந்தர் ஆயர் மறை வல்லுனுடைய விழா. வியாழக்கிழமை ஜூலை 16 என்ன விழா? மாதாவுக்கான விழா. என்ன விழா? கார்மேல் மாதாவுடைய விழா. ரொம்ப அழகான விழா. கார்மேல் மாதானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஞாபகம் வரும்? கார்மேல் மாதா சிஸ்டர் ஆகத்தா. நீங்கள் அங்கேருந்து காட்டுறது எனக்கு இங்கேருந்து தெரியுது. வெரி குட். ஆகத்தா சிஸ்டர் வந்து சலேஷியன் அருட்சகோரி, ரொம்ப நல்ல அருட்சகோரி, ரொம்ப அற்புதமான பணிகள், ரொம்ப அழகாக ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். அவங்களாம் அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க என்ன காட்டினாங்கன்னு நீங்கள் பார்க்கல, இப்படின்னாங்க. அப்படின்னா என்னது? இப்படின்னா என்னது? உத்திரியம் கொடுத்தது. உத்திரைய மாதா திருவிழாவும் நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த உத்திரை மாத திருவிழாங்க வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் கொண்டாடுவாங்க. நம்ம இந்த கோவளம் போயிருப்பீங்க. கோவளத்தில் கார்மல் அன்னை விழா. அங்கே ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பல பேரை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு அடக்கமான பொண்ணு தான் வேணும். காமிச்சு இது வேணாம் அது வேணான்னு பையன். நீங்கள் பொண்ணு பார்க்குறதே பெரிய கஷ்டம். கடைசியில் அது நொந்து போய் அவர் என்ன பண்ணுறார்? அடக்கமான பொண்ணு தானே, வா கல்லறை கொண்டு போய்ட்டு இங்கே தான் நேற்று சாந்தி அடக்கமாச்சு, இங்கே தான் ரூபி அடக்கமாச்சு. ஆகையால் அடக்கமான பொண்ணு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் மிகப்பெரிய ஒரு நன்கொடையாளர், டோனர். அவர் மிகப்பெரிய சொத்து. நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்திற்கு நிறைய சொத்துக்களை அந்த காலத்தில் வழங்க ஃப்ரெஞ்சு மேன். அவர் பேர் என்ன பேர்? ஜான் டி டிமாண்டி என்பது அவருடைய பெயர். அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவர் என்னென்னா, அவங்க மனைவி வந்து சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. ஆகையால் காணாமல் போயிட்டாங்க. இங்கே வந்திருக்கிறாங்க, காணாமல் போயிட்டாங்க. பிறகு கார்மேல் மாதாக்கிட்ட வேண்டி கிடைத்ததால் தான் அத்தனை சொத்துக்களும், எவ்வளோ சொத்துக்களும் இன்றைக்கெல்லாம் கணக்கு பண்ணால் 700 கோடி, அவ்வளோ சொத்து நிலங்களை நம்முடைய சர்ச்சுக்காக கொடுத்தோம். அப்போ அந்த காலத்து அவருடைய கல்றை வந்து அங்கே இருக்குது. அதனால் எதுக்கு சொல்ல, கார்மேல் மாதாவுடைய அந்த வாழ்க்கை. அதனால் வியாழக்கிழமை கார்மேல் மாதாவுடைய விழா. கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை 82,900. சிறப்பு அறிவிப்பு நல்ல ஞாபகம் வச்சுங்க. முதல் அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய நாளைக்கு 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய சிறப்பு நாள். பாத்திமானுடைய காட்சியின் சிறப்பு நாளே அந்த 3 பிள்ளைங்களுக்கும் முதல் காட்சி எப்பொழுது நடைபெற்றது? ஃபர்ஸ்ட் அப்பாரிஷன் எப்பொழுது? மே மாதம் 13, 1917. முதல் காட்சியிலே பாத்திமா மாதா 3 பிள்ளைக்கும் சொன்னது, ஒவ்வொரு 13ஆம் தேதி வாங்க. ஒவ்வொரு 13ஆம் தேதி மாதா காட்சி கொடுத்தாங்க. மாதா தன் ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்க. அதனால் ஒவ்வொரு 13ஆம் தேதி நாம் இங்கே ஒரு விழாவாக நாம் சிறப்பிக்கிறோம். ஏன்னா இதை மாதா விரும்புகிறாங்க. ஆக இந்த மாதாவினுடைய அற்புதமான நாளில் பல நன்மைகள், பல புதுமைகள், பல ஆசை, பல மன்னிப்பு, பல கருணை, பல இரக்கம் நடைபெறும். இதில் ரொம்ப இந்த மாதாவுடைய ஸ்டாச்சு எனக்கே ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உதவி பங்கு தந்தை இருந்த காலத்திலேருந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஓகேல, மேக்னெட்டிக் பவர் மாதாவுடைய அந்த சுருபம் நம்ம எல்லாருக்கும் சரி. ஆகையால் நாளைக்கு 13ஆம் தேதி, நம்முடைய 13ஆம் தேதி இந்த நாளை இன்னும் வெகு சிறப்பாக மாற்ற திட்டமிட்டு
நாளைக்கு ஒவ்வொரு 13ஆம் தேதியும் நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். ஏதாவது ஒரு நேரத்தில் திருப்பலிகள் 5 சரிங்களா? ஒவ்வொரு 13ஆம் தேதியும் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிற திருப்பலிகள் 5 திருப்பலிகள். நாளைக்கு காலை 6:30 மணிக்கு திருப்பலியும் கொடியேற்றமும். அது வார நாள் வந்தாலும் சரி, விடுமுறை வந்தாலும் சரி. ஆகையால் நாளைக்கு வழக்கம் போல் திருப்பலியும் கொடியேற்றம் இருக்கும். சிறப்பிப்பவர்கள் திருப்புகழ் மாலை குழுவினர். காலை 9 மணிக்கு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு திருப்பலி. நம்முடைய லோயலா பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் தமிழில் திருப்பலி. மக்களும் கலந்து கொள்ளலாம். மக்களும் உங்களுடைய நேரம் போதுமானதாக இருந்தால் 9 மணி காலை திருப்பலிக்கும் நீங்கள் வரலாம். அதனால தான் தமிழிலே திருப்பலி நாம் வைக்கின்றோம். மதியம் 12 மணிக்கு வீடுகளில் வேலைக்கு பல பேர் அதை விரும்புகிறீங்க. உபவாசம் இருந்து ஒவ்வொரு 13ஆம் தேதியும் எந்த கருத்தை நீங்கள் முன்வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆசைப்படுங்க, அதை முன்வைத்து நாளைக்கு உபவாசம் இருந்து மதியம் 12 மணிக்கு திருப்பலி இருக்கும். திருப்பலி முடிவில் நேற்றை பகிர்வு உணர்வு கொடுக்க விரும்புபவர்கள் கொடுக்கலாம். 2 பேர் நாளைக்கு கொடுக்குறாங்க. ஆகையால் அதை சிறப்பிப்பவர்கள் பங்கு பெறவை. மாலை 3 மணிக்கு மீண்டுமாக திருப்பலி இருக்கும். இறை இறக்கத்தின் ஜெபமாலையும் 3 அதை சிறப்பிப்பவர்கள் பக்த சபைகள். பிறகு மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி, நற்கருணை ஆசி, சாட்சிய பகிர்வு மற்றும் கொடி இறக்கம், தேர் பவனி ஜோனல் மூலமாக நமக்கு சிறப்பிப்பார்கள். நாளைக்கு விதவிகளுக்கான நலத்திட்டமும் கல்லூரி மாணவர்களுக்கான நல உதவியும். ஒருத்தர் காது மிஷன், குழந்தை காது கேட்கலன்னு சொன்னாங்க. அதை நம்ம கொஞ்சம் நல்ல சமாரியன் குழு மூலமாக நாம் சரி செய்து அவங்களுக்கு காது கேட்கிற அந்த மிஷனை நம்ம வாங்கி கொடுக்குறோம். இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செய்யணும். அப்போ ஒவ்வொரு 13ஆம் தேதி எத்தனை திருப்பலிகள்? ஒவ்வொரு 13 எத்தனை திருப்பலிகள்? 5 திருப்பலிகள். ஏதாவது ஒரு திருப்பலியில் கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்வது அவசியம். நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் கடைசியிலேயாவது வந்து சேரணும். மாதாவுடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் வர அந்த சந்திப்பு தான் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். வந்து பாருங்கள், there will be a change. மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். ஒவ்வொரு 13ஆம் தேதி நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்முடைய ஆலயத்திற்கு ஏதாவது ஒரு திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமாக நாம் தொடங்குவோம். நிறைய மக்கள் வெளியிலிருந்தெல்லாம் மக்கள் வர ஆரம்பிப்பார்கள். நிச்சயம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத நாளாக 13ஆம் தேதி நடைபெறும். நாளைக்கான கருத்து, ஒவ்வொரு மாதம் ஒரு கருத்து. நாளைக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக என்ற கருத்தை நாம் எடுக்கின்றோம். ஆகையில் என்னெல்லாம் நாம் தொழில் செய்கின்றோமோ அதையெல்லாம் மாதா நாளைக்கு ஆசீர்வதிக்க தடைகள் நீங்க தொழிலுக்காக நாளைக்கு நாம் சிறப்பு நாளாக நாளைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் என்பது உங்களுக்கு அறிவு. 2வது பைபிள் கிளாஸ். நான் இன்றைக்கி பைபிளை பற்றி தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் திருவெழுத்தை வாசிக்க வேண்டும். நான் சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பைபிள் மாரத்தான், பைபிள் பேரண்ட், இதெல்லாம் வைக்கணும் ஒரு ஆசை. முதல்ல பைபிள் கிளாஸ் நாம் தொடங்குகிறோம். பைபிள் கிளாஸ்னால் பைபிளில் கிளாஸ்க்கு அப்படியே பைபிளை படிக்கிறது அல்ல. திருவிவிலியத்திற்கான விளக்கங்கள், தொடக்க நூலிலிருந்து ரெவலேஷன் திருவெளிப்பாடு புத்தகம் வரைக்கும் அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய குறிப்புகள் ரொம்ப அழகாக இருக்கும். அழகான வாய்ப்பு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் விவிலிய வகுப்புகள் நடைபெறும். அதற்கான ஃபார்ம் 50 ரூபாய். அதற்கான கோர்ஸ் ஃபீ 2500 ரூபாய். வரக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் வழி நடத்துவார்கள். ஆகையால் அன்பியத்துக்கு ஒரு 2 பேர் என்று பங்கெடுத்தால் கூட 100 பேர், இதுவரைக்கும் 40 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆகையால் வருவதற்கு முயற்சிகள். ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம வருகின்ற சனிக்கிழமை விவிலிய பயிற்சி வகுப்புகள், நாட் எ ரீடிங் த பைபிள், மாறாக திருவிவிலியத்திற்கான விளக்க உரைகளை நீங்கள் கேட்ப ரொம்ப அழகாக இருக்கும். பயனெடுக்க, பலன் கொடுக்க எல்லாராலும் முடியுமான்னு தெரியாது. வாய்ப்புகள் இருந்தால் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். யூத் கேட்டகிசம் ரொம்ப அழகாக கம் அண்ட் சி, இந்த ப்ரோக்ராம் பேர். இளைஞர்களுக்கு கம் அண்ட் சி அப்படின்னா என்ன? கம் அண்ட் சினானது வந்து பாருங்கள். யாருடைய வார்த்தை? இயேசுடைய வார்த்தை. இளையோர்களுக்கு வந்து பாருங்கள் என்பதுதான். ஆகவே ரொம்ப வித்தியாசமாக அவனுடைய மோட்டிவேஷனாக, சைக்காலஜியாக, பல கோணங்களில், பல வடிவங்களில், பல முறைகளில் ரொம்ப அழகாக அவங்களுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இளையோர்கள் 10 மணிக்கு அவங்களுக்கு சிறப்பு வகுப்புகளும், வகுப்புனா கிளாஸ் போல் இருக்காது, ஆக்டிவிட்டி பேஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒவ்வொரு வாரமும் 10 மணிக்கு நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி, அது முடிந்தவுடன் 11 மணி திருப்பலியில் கலந்து கொள்வார்கள். 3வது ஞாயிற்றுக்கிழமை இளையோர்கள் சிறப்பிப்பார்கள். குழந்தைகளுக்கான மறைக்கல்வி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. பிள்ளைகளையும் அனுப்புங்கள். புதுநன்மைக்கான வகுப்புகளுக்கான கடைசி ரெஜிஸ்ட்ரேஷன் வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 11 மணிக்கு புதுநன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். வாட்ஸ்அப் அந்த QR கோட்
உங்களுக்கு நம்ம பங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எளிதாக தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் QR கோட் ஸ்கேன் பண்ணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் கெட்சமநாதர் ஆலயத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் ஒரு ஃபாதருக்கு நாம் உதவி செய்தோம். ஒரு கோவிலுக்கு, போச்சம்பள்ளி என்ற கோவிலுக்கு நாம் உதவி செய்தோம். கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை 82,900. கடந்த வாரம் நம்ம காணிக்கை அந்த ஃபாதருக்கு நம்ம கொடுத்தோம். அதனுடைய தொகை 2,06,000 ரூபாய். ஆகவே எல்லாருடைய பங்களிப்பு மிகுந்த மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி உங்களுடைய தாராள மனசுக்கும் வாழ்த்துக்கள். இதுபோல் நம்ம கேட்டு வரவங்களுக்கு நம்ம கூட்டாக ஒரு டீமாக ஒரு கலெக்டிவாக செய்தால் அது பெரிய வளர்ச்சியாக மாறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குள்ள இந்த நேரத்தில் நம்முடைய திருமண வாழ்வில் நேற்று கூட 50வது ஆண்டு திருமண வாழ்வை கொண்டாடினார்கள். அவர் அடுத்த வாரம் கௌரவிக்கின்றோம். இன்றைக்கு நம்ம மத்தியில் 56வது ஆண்டு திருமண நாள், 56th year ஆஃப் த வெட்டிங் ஆனிவர்சரி. திருவாளர் இன்பராஜ், திருமதி லீமா ரோஸ், இவங்க 2 பேரும் தினசரி திருப்பலிக்கு வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தோன்னா பேராசிரியர். என்ன டிபார்ட்மெண்ட்? மேக்ஸா? மேக்ஸுடைய ப்ரொஃபஸர் சென்ட் சேவியர் பாளையங்கோட்டையில் பல ஆண்டுகளாக பேராசிரியராக அகல கணக்கு பண்ணதில் கணக்காக வந்த லீமா ரோஸ் அம்மா நினைக்கிறேன் இல்லையா? அகல மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர். ரொம்ப தினசரி திருப்பலிக்கு வரக்கூடியவர் லீமா ரோஸ். இவங்க 2 பேரும் நல்ல ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் எப்படி போச்சு? 2 பேருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போச்சு? உங்கள் 2 பேர் வாழ்க்கை 56 வருஷம் எப்படி போச்சுன்னு எப்படி சொல்கிறது? பல வகையில் போயிருக்கோம். அவங்கள பற்றி சொல்லுங்கள், ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்பராஜப்பா, லீமா ரோஸ் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்கக்கிட்ட. தெரியுது, அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கன்றீங்களா? என்ன சொன்னாலும் பொறுமையாக இருப்பாங்க. எவ்வளோ வேணால் வச்சு செய்யலாம் போல். சரியா? என்ன சொன்னாலும் இப்போ பொறுமை ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கைக்கு பெண்கள் ஆண்கள் ரொம்ப பொறுமை. வெரி குட் லீமா ரோஸ் அம்மா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வெக்கம். அதில் ஒரு பக்கம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். சொல்லாமலே செய்வார். அவர்தான் திருவாளர் இன்பராஜ் அவர்கள். எங்கே நம்முடைய அம்மா சொல்கிறாங்க, சொல்லாமலே செய்வார். நான் இது வரைக்கும் சொன்னதுக்கு, ஆனால் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்ன பார்த்தீங்களா? சரி பாருங்கள், நிறைய விஷயம் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய துணுக்குகள் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் சிறப்பாக அற்புதமாக 56 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கைன்னு இட்ஸ் நாட் ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரி. 5 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? நிறைய. எத்தனை பேர குழந்தைங்க? எத்தனை பேர பிள்ளைங்க? 5 பேர பிள்ளைங்க. ஆகையில் ரொம்ப பாருங்க, மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெரி ஃபெய்த்ஃபுல். ரொம்ப நல்ல மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நம்முடைய பெரியவங்களுக்கு நாம் தெரிவிப்போம். அன்போடு உங்களை கௌரவப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருடைய சார்பாக 56 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீங்க, பெரிய விஷயம். தொடர்ந்து நீடோழி காலம் நல்ல உடல் நலத்தோடு வாழுங்கள். சந்தோஷம் இல்லை? எல்லாம் பெரிய விஷயங்கள். அதில் பாருங்கள், ரொம்ப அழகாக அப்படி பார்ப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து சேர்ந்து பிணைந்து அவங்கெல்லாம் தாங்கிக் கொள்வதை மிகப்பெரிய அழகான விஷயம். அதுவும் இந்த வயசான காலத்தில் இருவரும் சேர்ந்து வாழ்வதில் மிகப்பெரிய ஒரு அழகு. ஸோ வாழ்த்துக்கள். வின்சென்ட் பால் ஒரு சிறப்பு காணிக்கை எடுப்பார்கள். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் செய்யலாம். அன்பிய கூட்டங்கள் பற்றிய அறிவிப்பு, நிறைய அன்பிய அறிவிப்புகள். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு புனித அம்ப்ரோஸ் அன்பியம் மிஸ்ஸஸ் ரெபேக்கா ராஜன் இல்லத்திலும், புனித ஸ்டீஃபன் அன்பியம் மிஸ்ஸஸ் AJ ஜேம்ஸ் ஷீஜா இல்லத்திலும் திருப்பலி இருக்குது. புனித ஸ்டீஃபன் அவருடைய வீட்டில். குழந்தை இயேசு அன்பியம் வெள்ளிக்கிழமை மிஸ்டர் பன்னீர்செல்வம் அல்பெச்சினா அவர்கள் இல்லத்திலும், புனித சில்வஸ்டர் அன்பியம் சனிக்கிழமை மிஸ்டர் சேவியர் மிஸ்டர் ஷீபா அவருடைய இல்லத்திலும், மற்றும் இந்த வாரம் சனிக்கிழமை மாலைகளில் திருக்குடும்ப அன்பியம் உதய பிரகாஷ் டேவிட் இல்லத்திலும், புனித அன்னமல் அன்பியம் சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் இல்லத்திலும், சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்சிலும், புனித பவுல் அன்பியம் மிஸ்டர் அலெக்சாண்டர் நான்சி அவருடைய வீட்டிலும், ஜபமாலை மாத அன்பிய கூட்டம் மிஸ்டர் ஜோஸ்பின் புனிதா வீட்டில், இமானுவேல் அன்பியம் மிஸ்டர் எஸ் ஆரோக்கியசாமி, புனித சனிஸ்லாஸ் அன்பியம் மிஸ்டர் தேவராஜன் மிஸ்டர் ஜெனிஃபர் இல்லத்தில். மீண்டும் மறுமுறை இந்த நாள் இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும். கடவுளம் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும். எழுந்து நிற்போம். ஆண்டவர் ஆசீர்வாக ஜெபிப்போம்.
ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நமக்கெல்லாம் ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் பார்த்துக்கொள்வான். அந்த தாயின் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். அந்த தாயோடு தோல்வி இல்லை, இந்த தாயின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை. கரங்களெல்லாம் உயர்த்தி இந்த நாளும் இந்த வாரமும் நம்முடைய பயணங்கள், நாம் இந்த வாரத்தில் செய்ய போகிற வேலைகளெல்லாம் மாதா கிட்ட சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு சொல்லுங்கள். அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, நம்புவோருக்கு நலமும் தேடுவோருக்கு வளமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தி நிறைந்த தாயே, எவ்வளவு அழகும் பேரழகு உன் மகன் திருப்பலியில் பங்கெடுத்து இறை வார்த்தையில் நாங்கள் கட்டி எழுப்புகின்ற குடும்பங்களாக நல்ல நிலமாக 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பயன் தரக்கூடிய முயற்சியில் நாங்கள் ஈடுபாடு எங்கள் குழுமம் இருக்கின்ற மக்கள், இந்த நாள் முழுவதும் வரக்கூடிய மக்கள், மேலும் இந்த வாரத்திலே நாங்கள் செய்ய போகின்ற வேலைகள், சந்திக்க போகின்ற மனிதர்கள், எங்களுடைய பயணங்கள், பிள்ளைகள் வளர்ப்புகள், நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஆசம். நாளைக்கு உம்முடைய நாள், நிச்சயம் நாங்கள் வருவோம் உம்மை சந்திப்பதற்காக. எங்கள் தொழிலெல்லாம் எங்கள் வேலைகளெல்லாம் ஆசீர்வதியும் தாயே. உங்கள் குழுமம் இருக்கிற அத்தனை மக்களையும் பங்கு மக்களெல்லாம் உம்முடைய பாதுகாவலில் உம்முடைய போர்வையில் ஒரு கரத்தில் குழந்தையை வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எங்களெல்லாம் வைத்து வழிநடத்தும் தாயே. ஆமென். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவார்த்தையில் ஆர்வமுள்ள மக்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.